அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் பென்சில் புயல் காரணமாக நேற்று மழை அதிகமாக இருந்தது. காற்றின் வேகமும் அதிகமாக இருந்தது. அங்குள்ள மக்கள் எல்லாம் ஒரு பதற்றத்தோடு காணப்பட்டார்கள். வாகனங்கள் எல்லாம் நீரில் மூழ்கி சென்றது. இதில் வாகனங்கள் பெருவாரியாக பாதிப்பு உள்ளானது. அதை டூ வீலர்லாம் பழுதாகி அதை உருட்டி கொண்டு தான் சென்றார்கள். இது எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு புயலும் ஒவ்வொரு நேரமும் மழையும் வரும்போது சென்னையில் இது போன்ற நிலை ஏற்பட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று தமிழக வெற்றிக்கழகம் சார்பில் ஒவ்வொரு இடமாக சென்று வட சென்னை, எக்மோர் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று பால், பிஸ்கட்டு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள், உணவு பொட்டலங்கள் அனைத்தையுமே கொடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு இடமாக சென்று இந்த நிர்வாகிகள் அந்த செயல்களை செய்து வருகிறார்கள். மற்ற தன்னார்வ தொண்டுகளும் அதை இறங்கி செய்ய வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. அந்த மழையில் கஷ்டப்படுபவர்களுக்கு நம்ம ஆறுதல் தான் சொல்ல முடிகிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் சென்னை உள்ளது. இது இப்போ முக்கியமான விவரம் என்னவென்றால், சென்னையில் இந்த வேளச்சேரி, அப்புறம் எக்மோர் இந்த மாதிரி இடங்கள், முக்கியமாக ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அதிகமாக தண்ணி தேங்கியிருக்கு. அது பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து அதிலும் சேர்ந்து அந்த தண்ணீர் வெளியாகாமல் அங்கே தேங்கி இருப்பதனால் வீடுகளும் அங்கே வீட்டுக்குள்ளும் தண்ணீர் நிறைந்து நிற்கின்றது. அந்த நேரத்தில் தான் படகில் அவர்களை மீட்புப் படையினர் படகிலும் கொண்டு வருகிறார்கள், அழைத்தும் வருகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நேரமும் நடந்து கொண்டே இருக்கின்றது. இது என்ன காரணம் என்றால், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, சென்னையில் இதற்கு முன்பு மழையே வராத காலமாக இதற்கு முன்பு மழை வந்திருக்கத்தான் செய்கின்றது. அத்தனை பேரும் வாழ்ந்திருக்கத்தான் செய்திருக்கிறார்கள். காரணம் என்ன? எந்த வடிகால்கள் இல்லாமல் அதை யோசிக்காமல் மக்கள் அனைவரும் வீடுகளை பிளாட்டு போட்டு அதை விற்பனை செய்து வீடுகளாக கட்டி அனைத்தையும் நிரப்பி விட்டார்கள். இப்போ பிழைப்புக்காக கிராமங்களிலிருந்து சென்னையில் போய் குடியேறிட்டாங்க. அதனால் பாதி இது வீடுகளை கட்டி 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 இந்த வடிகால்கள், நம்ம வீடு கட்டினா அந்த வடிகால்கள் எங்கு போய் சேரும், இந்த மழை நேரம் அந்த தண்ணீர் எங்கே கடந்து செல்லும் அப்படிங்கிற ஒரு யோசனையை குறைவாகவே அங்கு உள்ள இன்ஜினியரோ யாரோ ஒருவரையும் குறை சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்குத்தான் சென்னை உள்ளது. எந்த அரசியல் கட்சியும் நான் குறை சொல்லவும் இல்லை. அந்த அடிப்படை அமைப்பே அப்படி சென்னையில் வந்துவிட்டது. அதனால் தான் இப்பொழுது ஒவ்வொரு புயல், வெள்ளம், மழை அங்கு ஏற்பட்டு விட்டால் தண்ணீர் தேங்கி கொண்டு அங்கிருந்து வெளியே போக முடியாமல் மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள், மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். வெளியூர்களிலிருந்து அங்கே போய் பிழைப்புக்காக செல்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள், அது முக்கியமான இடங்களில் இருந்து விடுகிறார்கள். அங்கு அவ்வளவாக தண்ணீர் தேங்குவது குறைவாக உள்ளது. சில ஏரியாக்கள் புது புது ஏரியாக்களாக உள்ளது. அந்த ஏரியாக்கள் எல்லாம் வடிகால் எப்படி அமைக்க வேண்டும் என்று ஒரு திட்ட நிலை இல்லாமையே அமைந்திருக்கின்றது. அதனால் தான் இந்த சென்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இதில் எந்த அரசாங்கமும் சரி, ஆளக்கூடிய அரசாங்கமும் சரி, இதுக்கு வரும் அரசாங்கமோ இன்னும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அதை என்ன செய்யணும்? இதற்கு முன் இப்பொழுது எந்தெந்த இடங்களில் தண்ணீர் தேங்கி அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சரியாக கணக்கிட்டு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த விதமான பாதிப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கின்றது நீரால், அந்த நீர் தேங்கக்கூடிய இடங்கள் எது, அந்த இடங்களை அவர்கள் கணக்கிட்டு எடுத்து பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். மழைக்காலம் எல்லாம் முடிந்து அவைகளை சரி செய்ய வேண்டும். குறிப்பிட்ட அந்த நீர் தேக்கத்தில் இருந்து கஷ்டப்படும் ஏரியாக்களை கவனித்து அந்த இடத்தில் நீர் தங்காமல் இருக்க அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த நீர் தேங்கினால் அதை எங்கே கொண்டு அதை அனுப்பி வைப்பது, அந்த வடிகால்களை எங்கு கொண்டு சேர்ப்பது, அந்த இடத்தில் தண்ணீர் நிற்காமல் என்ன செய்ய வேண்டும் என்று அங்குள்ள மாநகராட்சியும் அரசும் சேர்ந்து சரியான திட்டங்கள் வகுத்து, இதற்கு அப்புறம் வரும் மழைக்காலம், புயல் காலம் இது எல்லாம் வரத்தான் செய்யும். கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கஷ்டப்படாமல் இருக்கிறதற்கு முன்கூட்டியே இந்த மாதிரி வேலைகளை செய்தால் சென்னை ஓரளவுக்கு அந்த மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். இந்த தகவலை நான் தெரிவிப்பதில் மிகவும் அக்கறையோடு இதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.